பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்க வாசகப் பெருமான் திருப்பெரும் துறையில் இறைவனை அப்படியே கண்களால் கண்டு திருவடிகளை வணங்கி அவரிடமிருந்து நேரடியாக ஞான உபதேசத்தை பெற்றார். அந்த நினப்பு அவர் உள்ளேயே ஊறிக்கிட்டே இருக்கு. அப்போது தன்னால் இறைவனோடையே போக முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் எஞ்சி நிற்குது. இறைவன் நம்மளை கூட்டிகிட்டு போகாமல் தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் அந்த பக்தி பரவசத்தில் பாடுறது தான் திருவாசகம். இப்போ இந்த திருவண்ட பகுதியில் அவர் என்ன நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, அவர் கண்ட காட்சியை, அவர் அனுபவித்த பேரானந்த உணர்வை நாமும் பெறணும்னு ஆசைப்படுறார். அதனால் நம்மக்கிட்ட காட்டுறார். காண்க 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 அப்படின்னு நம்மக்கிட்ட பாருங்க பாருங்க அப்படின்னு நமக்கு தான் கண்ட காட்சியை, தான் உணர்ந்ததை பாடலாக பாடி நமக்கு பாடி காட்டுகிறார். நம்மையும் அந்த உலகத்திற்கு அழைத்து செல்ல விழைகிறார். நாம் இதை இப்படி பார்க்கலாம். சிவபெருமான் அவருக்கு குருவாக தோன்றி ஞானத்தை உபதேசித்தார். இப்பொழுது மாணிக்க வாசக பெருமான் நமக்கெல்லாம் குருவாக, ஆசிரியராக மாறி தான் கண்ட காட்சியையும் தான் அனுபவித்த அந்த பரவசத்தையும் நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதனால் தான் கண்ட சிவபெருமான் எப்படிப்பட்டவன், காண்பதற்கு எப்படி இருந்தான் அப்படின்லாம் நமக்கு வர்ணனை கொடுக்குறாரு. இந்த வர்ணனை வார்த்தைகள், வாசகங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அகக்காட்சியில் இறைவனை காணுவதற்கு பேருதவியாக இருக்கும். அப்படி தான் இவருடைய ஆசை இருந்திருக்கும். ஏனென்றால் அவர் நம்மக்கிட்ட காண்க காண்க அப்படின்னு பாடுறார். எதையெல்லாம் காண்க, எப்படி காண்க அப்படின்னு பார்க்கலாம். முன்னோன் காண்க, முழுதோன் காண்க அப்படிங்கிறார். முன்னோன் அப்படின்னா என்ன? அனைத்திற்கும் ஆதி மூலமாய் இருப்பவன் சிவபெருமான், அவனை காண்க. அவன்தான் முன்னடி தோன்றினான். இந்த முன்னோன் அப்படிங்கிறத நாம் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று இடம். சிவபெருமானுக்குரிய இடம் எது அப்படின்னா, அவன்தான் முதல்வன், இந்த உலகிற்கே தலைவன். அவனுக்கு மேலே யாராவது இருக்காங்களா என்ன? யாரும் இல்லை. அதனால் முன்னோன். இடத்தை பார்த்தாலும் அவன்தான் முன்னோன். நாம் காலத்தை கணக்கிட்டு பார்த்தால் யாருக்கு முன்னாடியாவது இவன் தோன்றினானா, யாருக்கு பின்னாடியாவது இவன் தோன்றினானா அப்படின்னா இல்லை. ஏன்னா இவனுக்கு தோற்றமும் இல்லை, ஒடுக்கமும் இல்லை. அதனால் அப்படி பார்த்தாலும் இவன்தான் முன்னோன். அந்த முன்னோனை காண்க, நீங்கள்லாம் பாருங்க அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? முழுதோன் காண்க. அவர் எப்படிப்பட்டவர்? முழுமையானவர். எந்தவித குறையுமின்றி, எந்தவித கரையுமின்றி, எந்தவித ஒரு மாசுமின்றி மாசிலா மணி அவன். முழுதோன் காண்க. அவன்தான் ஒன்று, ஒன்றே ஒன்று. ஒன்று அப்படின்னா அதில் பாதி கால் அதெல்லாம் இல்லை, ஃப்ராக்ஷனே கிடையாது, முழு நம்பர் அது. ஒன்று, ஒன்றானவன் அவன். முழுதோன் காண்க, அவன்தான் முழுமையானவன், அவனை காண்க அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பாடுறார்? தன்னேர் இல்லோன் தானே காண்க அப்படிங்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனோட யாரையாவது ஒப்பிடலாமா அப்படின்னா யாரையுமே ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒப்பிடணும் அப்படின்னா அதற்குரிய ஒரு குணம் இருந்தால், அதற்குரிய ஒரு சிறப்பு இருந்தால் தான் ஒன்றை இன்னொன்னோடு ஒப்பிட முடியும். இவனை யாரோடுமே ஒப்பிட முடியாது. ஏனென்றால் இவன் தனக்கு தானே நிகரானவன், ஒப்பு உயர்வற்றவன், தன்னேர் இல்லோன். அவனுக்கு இணையாக இந்த உலகில் யாருமே இல்லை. அதனால் அவனைத்தான் காண வேண்டும். பாருங்க, இவனுக்கு இணையாக ஒப்பா யாருமே கிடையாது. அப்படியேப்பட்டவனை நீங்களும் பாருங்க அப்படின்னு நம்மளை பார்க்க சொல்கிறார். அவனே பூரண பரம்பொருள், பரிபூரணன். அவனுக்கு ஒப்பானவன் என்பது யாரும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை பாடுறார். அப்புறம் என்ன பாடுறார்? ஏனம் தொல் எயிறு அணிந்தோன் காண்க. ஏனம் என்றால் காட்டுப்பன்றி, தொல்
என்றால் முதிர்ந்த, எயிறு என்றால் யானை. காட்டுப்பன்றி, யானை இதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? தந்தம் இருக்கும் அல்லது கொம்பு இருக்கும். அதே மாதிரி இந்த பரம்பொருளும் இந்த சிவபெருமானும் காட்டுப்பன்றியின் முதிர்ந்த தந்தத்தை அணிந்து கொண்டிருப்பவன், அவனை பாருங்கள் அப்படிங்கிறார். இப்போது ஒருத்தவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவரை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நமக்கு ஈஸியாக பார்க்க முடியும் இல்லையா? அதனால் நமக்கு தெரிந்த விஷயம், இந்த பன்றி, காட்டுப்பன்றி, இந்த யானை இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு எப்படி தந்தம் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் அவருக்கும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக காட்சிப்படுத்திக்க முடியும். அதுக்காக ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களுக்கு தெரிந்ததை கொண்டு, எளிதானதை கொண்டு கடினமானதை உணர்த்துவார், பாடம் நடத்துவார். அதே தான் இவர் இங்கே பின்பற்றுகிறார். நமக்கு சொல்கிறாரு, அவருடைய காட்சி அவரை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் என்ன தெரியுமா அணிந்திருப்பார்? காட்டுப்பன்றியுடைய தந்தத்தை அல்லது கொம்பை அணிந்திருப்பார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தராரு. என்ன சொல்கிறாரு? கானம் புலி உரி அறையோன் காண்க. உரினா தோல். அவர் என்ன போட்டிருப்பார் தெரியுமா? அவர் எப்படி அணிந்திருப்பார் தெரியுமா? எதை அணிந்திருப்பார் தெரியுமா? வனத்தில் வசிக்கின்ற புலியின் தோலை அணிந்துள்ள அழகான இறைவன் அவன். இறைவன் தன்னுடைய இடையில் எதை போட்டிருப்பார்? எதை அணிந்திருப்பார்? புலித்தோலை அணிந்திருப்பார். அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி தான் அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா காட்டுப்புலியின் தோலை அணிந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஓ இதானா அப்படின்னா இன்னும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா நீற்றோன் காண்க அப்படிங்கிறார். நீற்றோன் அப்படின்னா என்ன? நீரு அப்படிங்கிறது திருநீற்றை குறிக்கிறது. அவர் என்ன தெரியுமா போட்டிருப்பாரு? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கு மேலே திருநீறு அணிந்திருப்பார். அந்த திருநீறு அணிந்திருந்தனால அவர் எப்படி இருக்கார்? பெரும் சுந்தரனாக, பேரழகனாக காணப்படுகிறார். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம மனசில் நினைக்க முடியும். இதில் உள்ள ஒரு மறைந்துள்ள தத்துவம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திருநீறு அப்படிங்கிறது தான் நாம் எல்லாரும் இப்படித்தான் நம்ம ஒடுங்கின பிறகு ஆகப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சின்னம் இது. எப்படி சிவபெருமானுக்கு முடிவே இல்லையோ அதே போல தான் நாம் எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை எய்துவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சவத்தையும் எரித்து விடுவார்கள். கடைசியில் மிஞ்சப் போவது இந்த திருநீறு மட்டுமே. அப்போ திருநீருக்கு அடுத்தது ஏதாவது ஆகுமா அப்படின்னா அடுத்தது ஒன்றுமே ஆகாது. திருநீர் திருநீராகவே இருக்கும். அந்த அஸ்தியை கொண்டு போய் காசி ராமேஸ்வரம்னு கரைப்பாங்க, அது வேற. ஆனால் அது திரும்பவும் திருநீர் திருநீராகவே இருக்கும். அதன் பிறகு அதனுடைய தன்மை எதுவும் மாறப்போவதில்லை. அதனால தான் சிவபெருமான் அதையே தம் சின்னமாக திருநீற்றை அணிந்து கொண்டிருக்கிறார். அதை திருநீருடைய சிறப்பு தான் ஞானசம்பந்தர் பாடுவாரே, மந்திரமாவது நீரு. அந்த பாட்டில் அவர் அவ்வளோ அழகாக சத்தியமாவது நீரும்பார், அப்புறம் சித்தி தருவது நீரு, பக்தி தருவது நீரு, முக்தி தருவது நீரு அப்படின்னு அவ்வளவு அழகாக ஞானசம்பந்தர் பாடியிருப்பார். அதனால் திருநீருங்கிறது அவ்வளவு சிறப்பானது. அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு அவ்வளவு அழகாக அணிந்து கொண்டு அப்படி அழகாக இருப்பார் அப்படின்னு திரும்பவும் நமக்கு சிவபெருமானை காட்சிப்படுத்துகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நினைதொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் அப்படிங்கிறார். அவர் அப்படியே நினச்சி பார்க்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினச்சிக்கிட்டே இல்லாமல் ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா என்ன ஆவேன்? அந்தோ கெடுவேன் அப்படிங்கிறார். அப்படியேப்பட்ட பரம்பொருளின் அழகு சிவபெருமானின் திரு உருவை நினைக்கும் தோறும் அச்சச்சோ அவனை விட்டு பிரிந்துட்டேனே, என்னை இங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரே அடியோர்களோட, அந்தோ அழிவேன் அப்படின்னு ஆற்றாமையில் பாடுகிறார். அப்படியே அந்த திருமேனி அவ்வளவு அழகாக இருந்ததே, அப்படியே நேரடியாக வந்தாரே, ஞானத்தை உபதேசித்தாரே, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை அப்படியே கையில் கிடச்சிது. அது அப்படியே திருவடிகளை பற்றிக்கிட்டு விடாமல் இருந்திருக்கலாமே, அவர் என்னை விட்டுட்டு தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு அந்த மன ஆதங்கத்தில் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு ஆற்றாமையில். அப்போ தான் அவருக்கு என்ன சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நான் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கேன், அவரோட என்னால் போக முடியல, எனக்கு வேறு ஏதோ பண்ணின்னு இங்கே விட்டுட்டு போயிட்டாரு, ஆனால் அவரை நான் நினச்சி கொண்டே இருப்பேன், எப்பவும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நினைதோறும்
நான் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன், சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். ஒருவேளை நான் அவரை நினைக்கலன்னா, ஐயோ அதை என்னால் பொறுத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்தோ அழிவேன், அவ்வளவுதான். அவரை நினைக்கலன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன? நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஒருவேளை நினைக்கலன்னா அழிவேன் அப்படின்னு பாடுறார். அந்த அளவுக்கு அவர் மனசு அப்படியே இறைவனுக்காக ஏங்கி போயிடுது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு பாடுறார். இந்த இடத்துல இவ்வளோ நேரமாக காட்சியை நமக்கு பார்த்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தாரா, இப்போ அவரை என்னத்தோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னா, வீணையிலேருந்து இசை வரும். அந்த இசை எவ்வளவு அழகாக வீணையோடு சேர்ந்து இசைந்து ஒப்பி மனசொப்பி அதோடு இருக்குதோ, அந்த மாதிரி இருப்பவன் தான் இறைவன். எப்படி இசையை ரசிப்பவனாகவும் இருக்கிறான், அதே சமயத்தில் அந்த வீணைக்குள்ளேந்து வருது இல்லையா ஒரு இசை, அந்த இசையே இவன்தான். லலித கலைகளுள் ஒன்று முக்கியமானது இசை. இசைங்கிறது என்ன? ஓசையின் உயர்வு. இந்த இறைவன் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீணையோட ஓசையில் எப்படி இசை வெளிவருதோ அதே மாதிரி தான் இவரும் அழகான நாத பிரம்மம் அப்படிங்கிறார். முதலாக தோன்றிய ஆகாயமே நமக்கு நாதத்தை தான் தொடங்குகிறது. ஓம்காரத்திலேருந்து தான் இந்த உலகமே தோன்றுகிறது தோன்றியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் அப்படிப்பட்ட இறைவன் அல்லவா நீ? நாத பிரம்மம் அல்லவா? இந்த பிரபஞ்சம் தோன்றினதிலிருந்து நீ இசையாக அல்லவா இந்த உலகம் முழுவதும் ஒலிக்கின்றாய். அவ்வளவு அழகான பரஞானத்தை அளிக்கும் ஓசை அல்லவா? இசையும் இறைவனும் ஒன்று அப்படிங்கிறத தானே காட்டுறதுக்கு தானே கண்ணன் கூட எப்பவும் குழல் இசை வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி சிவபெருமான் இசையை இசைப்பவன், இசையோடு இசைந்திருப்பவன், இசைக்கு மயங்குபவன், இசைக்கு அருள்பவன். அதனால்தான் சிவபெருமான் பார்த்திங்கன்னா ராவணனுக்கே இசையில் ராவணன் வீணை வாசிப்பான் ரொம்ப அழகா. வீணை வாசித்து வாசித்து தன் பக்தியை எல்லாம் சிவபெருமானின் மீது உள்ள பக்தியெல்லாம் வீணை இசையில் கொண்டு வருவான். அதனால் ராவணேஸ்வரன்ற பட்டமே உண்டு அவனுக்கு. அப்படிப்பட்ட இசைக்கு மயங்குபவன் நீ. இங்கே இன்னொரு பொருள் சொல்கிறாங்க. என்னென்னா, வீணை அப்படியே நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படியே பாரதியார் பாடுவார் இல்லையா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படிங்கிற மாதிரி, வீணையை வாங்கி வச்சுட்டு அதை வாசிக்கவே இல்லைன்னா, அதை கற்றுக்கவே இல்லைன்னா, அதுலேருந்து வாசிக்கவே இல்லைன்னா, அந்த வீணைக்குள்ளே இருக்கிற இசை எப்படி வெளியில் வரும்? வெளியில் வராது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ள ஆத்மாவாக அந்த இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இறைமையை நாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா பக்தி பண்ணணும், இறைவனை சிந்திக்கணும், இறைவனை கண்களால் கண்டார கண்டு ரசிக்கணும், இறைவனை பற்றிய பாடணும், இறைவனை பற்றிய பாடல்களை கேட்கணும். அப்படியே நம்ம இறைவனை சிந்தித்தாதான் நமக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். எப்படி வீணைக்குள்ளே இசை இருக்குதோ அதே மாதிரி நமக்குள்ள அந்த பரமாத்மா பரம்பொருள் ஆத்மாவாக இங்கே தங்கி இருக்கார். நாம் பக்தி செய்ய செய்ய எப்படி இந்த வீணையிலேருந்து இசை வெளிவருகிறதோ அதே போல் நம்மிடம் இருந்த இசையும் இறைமையும் வெளியில் வரும் அப்படிங்கிறார். இதில் இன்னும் என்ன இந்த இசைக்கலைஞர்கள், இந்த மேலான ஆசிரியர்கள் வியாக்கியானம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீணையோட இசையில் ஒன்று தான் சாதாரி பண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சித்பவானந்தர், ஆசா ஞான சம்பந்தம் அவங்கெல்லாம் இந்த வீணைக்குள்ளே இருக்கிற இசை, பல இசை உண்டு, பல ராகங்கள் உண்டு, பல பண்கள் உண்டு. ஆனால் இந்த வீணை இசை அவங்க எதோடு ஒப்பிடுறாங்கன்னா சாதாரி பண். இந்த இறைவனுக்கு இந்த வீணைக்குள்ள சாதாரி பண் இருக்குன்னு தெரியும். அதனால் அந்த பண்ணை நேசிப்பவன் இவன், அதனால் எல்லாருக்கும் மேலானவன் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த சாதாரி பண்ணின் உயர்வு என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, திருவிளையாடற் புராணத்தில் பானபத்திரன் கதை நமக்கு தெரியும் இல்லையா. பானபத்திரனோட யார் போட்டி போட வருவா? அந்த போட்டி போட்டு என்னை தாண்டி நீ ஜெயிப்பியா
அப்படின்னு வந்து கேட்பான் இல்லையா, அந்த திருவிளையாடலில் வரும் இல்லையா, ஹேமநாதன் வந்து என்னை தாண்டி இங்கே யாராவது பாடுவாங்களா, என்னோடு போட்டி போட தயாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொறுப்பு வந்து பானபத்திரனுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா. பானபத்திரன் பயந்து சோமசுந்தர கடவுளை நாடுவாரே, என்னால் எப்படி ஜெயிக்க முடியும் ஏமநாதனை அப்படின்னு பயப்படுவார்ல. அந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோமசுந்தர கடவுளே என்னவா வருவார், விறகு வெட்டியா வந்து விறகு சுமந்து அப்படி வந்து அந்த ஏமநாதன் எங்கே தங்கியிருக்காரோ அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்து ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா. அந்த பாட்டு சாதாரிப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த உள்ளே இருந்த ஏமநாதன் அந்த பாட்டை கேட்பார். அப்போ இவர் வந்து சிவபெருமானே விறகு சுமப்பவனாக சென்று அப்படி விறகை எடுத்து வச்சுட்டு களைப்பாரின மாதிரி அப்படியே களைப்பாரிக்கிட்டே ஒரு பாட்டை எடுத்து விடுவார். அப்படியே அந்த நேரத்தில் என்ன ஆகும், அவ்வளவு அழகாக பாடினார். அவர் பாடும் பொழுது, அந்த பாட்டை பாடும் பொழுது அங்கே எல்லாமே அசைவெல்லாம் நின்று போயிடும். அதுதான் அந்த சாதாரிப்பனுடைய மகிமை அப்படிங்கிறாங்க. அது தேவ கானம் மாதிரி இருக்குமா. அந்த சிவபெருமான் அந்த சாதாரிப்பண்ணை தான் அங்கே பாடினார். அந்த மாதிரி அவர் பாடும் பொழுது அங்கே பிரம்மன்லாம் அப்படியே மயங்கி போயிட்டார். அப்புறம் திருப்பார்கடலில் துயின்று கொண்டிருந்த திருமால் பேரின்ப கடலில் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்திரன் நினச்சானா, ஐயோ என் உடம்பு முழுக்க கண்களாக இருக்கே, அதுக்கு பதிலாக செவிகளாக இருந்திருக்கலாமே, இந்த கடவுள் வாசிக்கிற இந்த சாதாரி பண்ணை கேட்கறதுக்கு 2 செவிகள் பத்தலையே அப்படின்னு நினச்சானா இந்திரன். முனிவர்கள், அருந்தவ சீலர்கள், அவங்க எல்லாரும் சித்தர்கள் எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு அசந்து போயிட்டாங்களாம். இதுவாது மனிதர்கள். ஆனால் பாம்புகளும் மயில்களும் யானைகளும் சிங்கங்களும் மான்களும் புலிகளும் அதெல்லாம் கூட எதிரில் இருக்குது தன் இறை அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் அப்படியே சிங்கம் புலிலாம் எதிரில் இருக்க மானை கண்டுக்கவே இல்லையாம். அப்படியே எல்லாம் இசையில் மயங்கி அப்படியே ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அசைஞ்சு அப்படி ஒரு அந்த இசையில் மயங்கி கண்ணீர் விட்டு இருந்துதான். அதே மாதிரி இதுவாது வந்து நடப்பன ஓடுவன இந்த மாதிரி விலங்குகள், அதையெல்லாம் தாண்டி அங்கிருந்த தாவரங்கள் மரங்கள்லாம் செவி அறிவு கிடச்சிருச்சான் அந்த நேரத்தில். அதால் அந்த இசையை ரசிக்க முடிஞ்சுதான். அந்த மரங்களில் தாவரங்களில் செடிகள்லாம் பூத்திருந்த பூக்கள்லாம் ஆனந்த கண்ணீர் பொழிஞ்சுதான். ஏன்னா அதுக்கு கூட அந்த நேரத்தில் செவி அறிவு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனின் அருளால். அதனால் தேவர்களும் பறவைகளும் மனிதர்களும் எல்லாமே இசையில் அப்படியே மயங்கி போன அந்த இசை தான் அந்த சாதாரிப்பன். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஆசிரியர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வீணையின் இசையில் இசைந்து இருப்பவன் அந்த சிவபெருமான். அந்த ஆத்மாவை நாம் வந்து நம்முடைய உள்ளேயும் அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. எப்படி வீணையின் இசைக்கலைஞன் வீணையிலேருந்து இசையை வெளியில் கொண்டு வருகிறாரோ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், உள்ளே இருக்கும் இறைவனை வெளியில் கொண்டு வரணும். எதன் மூலம்? பக்தி மூலம். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, இன் இசை வீணையில் இசைந்தோன் காண்க. பாருங்க, இங்கே இருக்கார் சிவபெருமான், இசையில் மயங்கி இருக்காரு, உள்ளதான் இருக்காரு, வெளியில் கொண்டு வரலாம் வாங்க பாருங்க அப்படிங்கிறார். அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஓசையை ரசிப்பவன், வீணையிலிருந்து வருகிற இனிய ஓசையே அவன்தான். அந்த ஓசை அந்த இசையே அவன்தான். ஆனால் அந்த இசையை ரசிப்பவனும் அவனாகவே இருக்கிறான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இசையைப் போல, இந்த இசையை வெளிக்கொணர்வது போல நாமும் இந்த ஆத்மாவை இன்னும் பக்குவப்படுத்திக்கிட்டு பக்தி மூலம் சிவ சிந்தனையின் மூலம் சிவனருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.